கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மூச்சுவிட முடியாததால் 25 பேர் உயிரிழந்ததாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், முழுமையான விவரம். பிரகாஷ், நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் வேலுசாமிபுரத்தில் தனது பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதியில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. நிலையில் அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது திடீரென்று ஆங்காங்கே சிலர் மயக்கமடைந்து விழுந்தார்கள். அவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கூட தண்ணீர் பாட்டில் அவர் வாகனத்திலிருந்து எடுத்து தூக்கி வீசினார். நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளும் ஏற்கனவே இருந்த கூட்ட நெரிசலிலும் மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததால், குடிநீர் கூட அருந்தாமல் இருந்ததால் பொதுமக்களுடைய அந்த உடலுக்கு கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிகவும் குறைந்துள்ளதாக மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அந்த பகுதியில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலே மயக்கம் அடைந்து விழுந்தார்கள். உடனடியாக தகவல் அறிந்த மருத்துவ குழுவினர் உடனே சென்று 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் அங்கு இருக்கக்கூடிய நபர்களை உடனடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் சிகிச்சை பலன் இல்லாமல் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஒரு பெரும் சோகம் கரூர் மட்டுமல்ல, இந்திய அளவில் மிகவும் ஒரு சோகமான பேசப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் வரை 40 பேர்கள் உயிரிழந்தவர்கள். இன்று அதிகாலை 4 மணிக்கு சுகுணா என்ற ஒரு பெண் உயிரிழந்தார். இது தொடர்பாக அவர்களுக்கு உடல் கூறு அந்த ஆய்வுலாம் செய்த பிறகு அவருடைய உடலை அவருடைய உறவினரிடம் மற்றும் அவர் குடும்பத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நேற்றிலிருந்து நடைபெற்று வந்தது. இதில் அவர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்டில் அதில் என்ன கூறியிருந்தது முதல் தரப்பு மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்றால், அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், அதில் இருந்த அந்த சிறுவர்கள் மற்றும் பெண்கள், முதியவர்கள், அவங்களுக்கு இறந்ததுக்கு முக்கிய காரணமே மூச்சு திணறல் தான். ஒரு நபரால் 2 அல்லது 3 நிமிடத்துக்கு மேல் மூச்சு விடுவதற்கு திறமை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்டோரும் உடனடியாக மயக்கமடைந்து விழுந்தார்கள். சில பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததுக்கு முக்கிய காரணம் மூச்சு திணறல் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்டோர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்களுக்கு மீது அந்த மக்கள் இருந்தவர்கள் தள்ளுமுள்ளு ஏற்படுவதன் மூலமாக அவர் உடலில் விலா எலும்புகள் ஆங்காங்கே உடையப்பட்டு இருந்தது. அதனால் சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக 20க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்ததாக மருத்துவ தரப்பில் முதல் கட்டமாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து மற்றவர்களும் அதே நிலைதான். ஒரு சிலருக்கு உடலில் ஏற்கனவே சில நோய்கள் இருந்ததாகவும் இந்த கூட்டத்தில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக்க நீங்க ரெடியா? எஸ், நம்ம ஜி ஸ்கொயரோட நெஸ்ட் ப்ராஜெக்ட் நியூ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அதுவும் சென்னை மதுரை ஹைவேலயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சப்பூர்ல வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பட்டாவோட தராங்க நம்ம ஜி ஸ்கொயர். அறிமுகப்படுத்துகிறோம் ஜி ஸ்கொயர் நெஸ்ட், திருச்சியின் அடுத்த அடையாளம். லான்ச்சிங் பிரைஸ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் just ₹299 per square feet மட்டும்தான். உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடி ஜி ஸ்கொயர் நெஸ்ட் பஞ்சப்பூர். இப்பவே புக் பண்ணுங்க. For bookings call 8939760004.